நேற்று ஈவினிங் மேலே தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட்லட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் பச்சை மிளகா, அது கூடவே கேரட் துருவுனது கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதுக்கு பதிலாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு ஒரு 4 பிரெட்டை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே சின்ன பாத்திரத்தில் மைதாவுக்கு பதிலாக நான் 2 ஸ்பூன் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை கட்லட் ஷேப்பில் தட்டி வச்சுட்டு அதை நல்லா கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸை மேலே தூவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கட்லட் ரெடி. ஓகே, அவ்வளோதான் இந்த மினி விளாக். பாய்.